சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைக்காய் சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது அப்படியே மட்டன் சுக்கா டேஸ்ட்டில் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஏதாவது விரத நாட்களில் நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அந்த டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி வாழைக்காய் சுக்கா வறுவல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. ரொம்பவே டேஸ்டியான வாழைக்காய் சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாழைக்காய் சுக்கா வறுவல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 5 வாழைக்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி, அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். 2 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 கொத்து கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துருக்கிறேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரே ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு. ஃபஸ்ட்டு வாழைக்காய் சுக்கா வறுவல் பண்ணுறதுக்கு வாழைக்காயில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம வாழைக்காய் கூட மசாலாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து தான் அப்புறமா நம்ம சுக்கா வறுவல் பண்ண போகிறோம். இப்போது இந்த வாழைக்காய் கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாழைக்காய் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா வாழைக்காயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வாழைக்காயில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு. இது எல்லாத்தையும் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காவை தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாழைக்காய் சுக்கா வறுவல் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சிட்டா அப்புறம் கசப்புத்தன்மை வந்துடும். அடுத்து நம்ம வெங்காயத்தை வதக்கி வச்சுருந்த அதே எண்ணெயிலேயே வாழைக்காயை நம்ம பொரித்து எடுத்துடலாம். எல்லா வாழைக்காயும் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் பொரித்து எடுத்துக்கோங்க. வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டு அப்புறமா நம்ம கூட்டு பண்ணும்போது வாழைக்காய் மசிஞ்சிராமல் அப்படியே முழுசாக பீஸாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி எண்ணெயில் பொரிச்சிட்டு சேர்த்துக்கிறோம். 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது மசாலாலாம் எல்லா பக்கமும் நல்லா பிடிச்சி கிறிஸ்பியாக ஆகிருக்கு. ரொம்ப கிறிஸ்பி ஆகணும்னு இல்லை, கையை வச்சு நசுக்குனாலே இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நம்ம வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாழைக்காய் எல்லாத்தையும் சூப்பராக பொரித்து எடுத்தாச்சு. இது இப்படியே சாப்பிட்றது கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம கிரேவி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாய் தான் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் வாழைக்காயை பொரிக்கிறப்போ அந்த எண்ணெய் எல்லாமே சரியாக வந்துருச்சு. ஒருவேளை உங்கள்கிட்ட எக்ஸஸாக எண்ணெய் இருந்துச்சுன்னா அதே எண்ணெயிலே கூட நீங்கள் இந்த கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம், இது 3ஐயும் உள்ளே சேர்த்துடலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண 2 பல் பூண்டு, பொடியாக கட் பண்ண ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை இலை, எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பூண்டை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்க்கும்போது நம்ம வாழைக்காய் சுக்காவோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம்.
அடுத்து மீத வச்சுருந்த ஒரே ஒரு பெரிய வெங்காயம் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து பொடியாக கட் பண்ண ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா மசிச்சு விடுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரைஞ்சிராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கிற தேங்காவை உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி எதுவும் முழுசாக இருந்தால் நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்லையே ஒரு 5 நிமிஷத்துக்கு தேங்காவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வேகட்டும். 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஓரத்துலலாம் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் அப்படியே வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போது நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கிற வாழைக்காவை உள்ளே சேர்த்துடலாம். வாழைக்காய் உடஞ்சிராத மாதிரி நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாழைக்காவை மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா வாழைக்காய் கூட ஒட்டி வந்திருக்கு. நம்ம எண்ணெயில் வறுத்தெடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ள சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் வறுத்து வெங்காயத்தை சேர்க்கும்போது மட்டன் சுக்கா சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இந்த வாழைக்காய் சுக்காவும் இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக மல்லி இலை, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே மட்டன் சுக்கா மாதிரியே இருக்குது. இதை நம்ம வாழைக்காயில் தான் பண்ணோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு இந்த வாழைக்காய் சுக்கா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த வாழைக்காய் சுக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த வாழைக்காய் சுக்கா வறுவல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.